ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். மோட்டிச்சூர் லட்டு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பூந்தியெல்லாம் எதுவுமே செய்ய தேவையில்ல. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எப்படி நம்ம சூப்பரான ஒரு லட்டு செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கடலப்பருப்பை நல்லா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஊற வச்சுக்கோங்க. இது 2 மணி நேரம் கரெக்டாக ஊறினா போதும். இப்போ ஊறின கடலப்பருப்பை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எப்படி அரைக்கணும் அப்படின்னா கொரன்னு அரைக்கணும், ரொம்பவே மைய அரைச்சிடாதீங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. ஃபுல்லாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் கொரன்னு சில கடலப்பருப்பு வந்து முழுசாகவே இருக்கிற மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா கடலப்பருப்பை அரைச்சி, அதை வந்து சின்ன சின்ன பகோடா சைஸ்க்கு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது முழுகிற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அதேமாரி ஹீட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மீடியம் ஹீட்டாக தான் இருக்கணும். ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து மாறாமல் எல்லோயிஷாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லாவும் குக் ஆகும். நீங்கள் ஹையில் வச்சிங்க அப்படின்னா கலர் சீக்கிரமாக சேஞ்ச் ஆகிடும், சரியாகவும் குக் ஆகாது. அதனால தான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண சொல்கிறேன். லேசாக அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. கலர் வந்து மாறவே இல்லை, ஆனால் இது வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம மீதி இருக்க எல்லா மாவையுமே பகோடா மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இது வந்து நல்லா ஆறணும், கொஞ்சம் கூட ஹீட் இல்லாமல் நல்லாவே ஆறட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இதை நம்ம திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து ஒரே டைமில் போடாமல் 2 டைமாக பிரித்து போடுறேன். அப்போ தான் வந்து நல்லா கரெக்டாக அரைப்படும். இல்லைன்னா உங்களுக்கு பாதி அரைப்பட்டு பாதி அரைப்படாத மாதிரி இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி போடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி உங்களுக்கு கொரன்னு இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு லட்டு கிடச்சிரும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனோடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் முந்திரியும் திராட்சையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நீங்கள் வந்து பொரிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் நல்லா இது மாதிரி ஹீட்டான நெய்யில் போட்டு எடுத்திங்கனாலே போதும். இப்போ இதை நாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் 2 கப் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்தேன் இல்லையா, அதனால் 2 கப் அளவுக்கு ஜீனி போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து 1 கப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே கப்பால் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போது நான் 2 கப் சுகருக்கு 1 கப் அளவுக்கு அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நீங்கள் 1 கப் சுகர் எடுத்தீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா சுகர் வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சிரும். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஏலக்காய் விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்துடும். இது மாதிரி வருதாங்கிறத அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். தண்ணி கையில் வச்சு தொட்டுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் இதை எடுங்க. ஏன்னா ரொம்பவே ஹீட்டாக இருக்கிறதுனால கை வந்து பழுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் தொட்டுட்டு அதுக்கப்புறமே இதை தொட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும், ஒரு சின்ன கம்பி பதம் அளவுக்கு வந்திருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜ் கரெக்டானது. இதில் நாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மட்டும் இதை சேர்த்துக்கோங்க. வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஏலக்காவும் ஃபுட் கலரும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடலப்பருப்பு மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பாகில் இது நல்லாவே வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும்.
அடுப்பை கூட நீங்கள் இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே செய்யலாம். ஏன்னா நீங்கள் ஹீட்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே முருகின மாதிரி, அதாவது முறன்னு ஆகிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நாம் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சதன்னு இருக்கும். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் லேசான சூடு இருக்கும்போது நீங்கள் இதை உருட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக உருட்டுறதுக்கு வரும். உருட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியில் கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் உருட்டிங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் ஒட்டாமலும் வரும். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் சதன்னு அந்த ஜீனி பாவில் நம்ம போட்டிருக்க அந்த மிக்சிங் கொஞ்சம் சதன்னு இருக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்க அது நல்லா அந்த ஜீனி பாவோட ஊறி உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் சூடு ஆறி இருக்குது. இந்த டைமில் நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக பிடிக்கிறதுக்கு வருது. கொஞ்சம் ஹீட்டாகவும் இருக்குது. ஆனாலும் அந்த லேஸ் சூடோடு நீங்கள் உருட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். செம்ம அருமையான ஒரு டேஸ்ட்டில் சூப்பரான மோட்டிச்சூர் லட்டு ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.